ഈ കടലുക്കും ആകാശത്തുക്കും ഇടയിലുള്ള ദൂരം എനിക്കും അവനുക്കും. Yes, I'm forever in a long distance relationship with my love. തീരാത തുയരത്തിൽ നാനും കാற்றോടേൻ കലந்தாய் നീയും നീங்காத நினைவொளியான அன்பே அன்பே. Congratulations, Captain Mukund. மறு ஜென்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன உன் கால் தடம் நான் தொடர்வேன அன்பே அன்பே. ஹாய் ஹலோ ட்ரீமர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜோ. அண்ட் இன்னைக்கு நம்ம தயாங்கோட பர்த்டே. ஸோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கிம் தயாங். அண்டு நிறையா பேருக்கு தெரியும் அவர் பர்த்டேவோட நான் ஒரு எஃப்எஃப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருந்தேன் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம தயாங்கோட ஒரு நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம், அவர் பேஷன். அண்ட் இந்த எஃப்எஃப்க்கு அவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஐ ஹோப் அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே இந்த எஃப்எஃப் வர்த்தாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஓகேடா, ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான். தயாங் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். அண்டு இதில் ஒயனுக்கு வந்து நான் ரிதம் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அவன் வந்து ஒரு நார்மலான ஸ்கூல் டீச்சர், அவ்வளோதான். ஸோ ஓகே, நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ எஃப்எஃபோட ஸ்டார்டிங்கே ரிதம் வீட்டில் தான் ஆரம்பிக்குது. ஸோ ரிதம் வீட்டில் அப்படியே எல்லாருமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே பரபரப்பாக, அப்படியே வீடே கொஞ்சம் அப்படியே ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரி அப்படியே பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே நம்ம ரிதமை பார்த்தா உள்ளே அப்படியே ஒரு ரூமில் மிரர் முன்னாடி நின்றுட்டு ஒரு ப்ளூ கலர் சாரீ ஸோ அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அவள் தங்கச்சி மின்ஹோ அப்படியே ரூம்குள்ளே வந்துட்டு, அக்கா ரெடி ஆகிட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ உடனே ரிதம், ரெடி ஆகிட்டு, நான் நல்லா இருக்கா பார்க்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ மின்ஹோ, ஏங்கா எப்பவும் நல்லா தானே ஸ்கூலுக்கு கிளம்பி போவேன், இன்னைக்கே எப்படி, என்னாச்சு, நான் நல்லா இல்லையா? எனக்கு அப்போவே அறியும் வரப்போகிற மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓடிட்டோன்னு. அப்படி இல்லை, எப்பவும் போகிறப்போ அழகாக ஹைலைனர்லாம் போட்டு தானே போவேன், இன்னைக்கு ஏன் எதுவுமே போடல, வெறும் பிந்தி மட்டும் வச்சுது. சரி இந்தா போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி அவள் எடுத்து கொடுக்குறா. ஸோ அவளும் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து எடுத்து அவளுக்கு அப்படியே வரைஞ்சி விடுறா. ஸோ வரைஞ்சி விட்டுட்டு, இப்போ பாரு எவ்வளோ அழகாக இருக்கு நீ, நல்லா இருக்கா நான் பார்க்க, வர மாப்பிள்ளைக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ உடனே, உனக்கு என்ன, நீ நல்லா தான் இருக்க, நீ தான் உன்னை எப்போ பார்த்தாலும் நீ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மிரரை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரிதமோட அப்பா அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. ரிதம்மா கிளம்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ ஒன்று, அச்சானா பார்க்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ ஒன்று அவங்க அப்பா, உனக்கு என்ன, நீ எப்போவும் நல்லா தான் இருப்ப, இங்கே வாயேன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் கூப்பிடுறாரு. சரி எவ்வளோ அவர்கிட்ட போயிட்டு, அச்சான் வர மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோ, பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும் சரியா அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேர் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மின்ஹோ, ஏன்பா இவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி அனுப்புறீங்க, இவன் போனதுக்கப்புறம் எனக்கு தான் கஷ்டம், நான் தான் இவ்வளோ பெரிய வீடை தனியாக கூட்டி தனியாக பெருக்கி எவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்போ ஒன்று ரிதம் அப்பா, ஏன் வாழ் உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாதா, இதே 4 வருஷம் கழித்து உனக்கு அடுத்து கல்யாணம், நீ தான் எல்லா வேலையும் வீட்டில் பொறுப்பாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ மின்ஹோ, அதுதானே நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேங்க்கா, எனக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணாதே, எனக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுன்னு, கேட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ உடனே சிரிச்சுட்டு, என்ன நான் பண்ணேன், அப்பா தானே எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்படியே அவங்க 3 பேர் அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போயிடுது. போனதுக்கப்புறம் ரிதமோட அப்பா அப்படியே வெளில எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு கார் வந்து நிற்குது. அப்போ ரிதம் அப்பா வீட்டுக்குள்ளே டக்குன்னு போயிட்டு, மின்ஹோ அப்பா இங்கே வந்து சேர்லாம் நல்லா இருக்கான்னு பாரு, ஸ்வீட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டியா, காஃபிலாம் போட்டுட்டியா, எல்லாம் ரெடியாக இருக்குப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, ஃபுல்லாக ரெடி பண்ணு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே இவ்வளோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ரிதமோட ரூம்குள்ளே போயிட்டு, அக்கா அக்கா அத்தான் வந்துட்டாரு, அத்தான் ஆமாம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறவர், எந்த எப்படி பரியும், இன்னும் சம்மந்தமே பரியலை, வரியும்க்கா நீ வேணா பாரு, உனக்கும் பிடிக்கும் அவருக்கும் பிடிக்கும், உங்கள் 2 பேருக்கு கல்யாணம், அவர் தான் நான் அத்தான்னு கூப்பிட போகிறேன். மின்ஹோ, ஆசையை வளர்க்காத, நீ எப்போவும் இப்படியே இரு, நான் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே அத்தானை பார்த்துட்டு வரேன். சொன்னா கேளு, நீலாம் போகாத, இங்கே இரு. அட என்ன உனக்கு பிரச்சனை, இரு நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வரேன், அப்பா கஷ்டப்படுறாரு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளில போயிடுறா.
அப்படியே மின்ஹோ வெளில போயிட்டு அவங்க அப்பாவுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக போய் டோர் கிட்ட நிற்கிறா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட் டோர் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. ஸோ அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக நின்றுட்டுருக்கா எப்படி இருப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டாக அதுலேருந்து ஒருத்தர் இறங்கிட்டு தயாங் வெளில வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ டயாங் கரெக்டாக ஸ்டெப் எடுத்து வெளில வைக்கிறான். ஸோ வச்சதுமே மின்ஹோ கண் அப்படியே பெருசாகி அப்படியே வாயை திறந்துட்டு அவனை பார்க்குறா. ஸோ தயாங் அப்படியே திரும்பி அவளை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே ஸ்டெப் எடுத்து உள்ளே வராங்க. ஸோ அப்போ ரிதமோட அப்பா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே சோஃபாலலாம் உட்கார வைக்கிறாரு. அப்போ மின்ஹோ அப்படியே இவனே பார்த்துட்டு இருக்கா. சரி அவன் நோட் பண்ணியிருக்கான். ஸோ நோட் பண்ணிட்டு எதுவுமே சொல்லலை. அப்படியே திரும்பி ரிதமோட அப்பாவை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே பார்த்துட்டு ஸோ தயாங் அப்படியே அவங்க அப்பாவோட ஷோல்டரை தட்டுறான். அப்போ அவங்க அப்பா இருடா கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரிதமோட அப்பா சைடு திரும்பிட்டு ரிதம் அப்பா சொல்லுங்க. பையன்கிட்ட ஃபோட்டோ காமிச்சேன். பையனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், இதுதான் கேட்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்புறம் தயாங்கட அப்பா பையன் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும்னு பார்க்குறான், விடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் ரிதமோட அப்பா 2 நிமிஷம் யோசிச்சுட்டு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, பொண்ணு ரூமில் தான் இருக்கா, போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தயாங்க பார்த்து சொல்கிறாரு. ஸோ தயாங்க அப்படியே மூஞ்சே பிரைட் ஆகுது. ஸோ அவன் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு மின்ஹோவை பார்க்குறான். மின்ஹோ இன்னும் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போ அவன் மின்ஹோவை பார்த்துட்டு ரூம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ அது இந்த ரைட் சைடில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இவன் அப்படியே சிரிச்சுட்டு அந்த ரூம் முன்னாடி போய் நின்றுட்டு டோரை நாக் பண்ணுறான். ஸோ உள்ளே அப்படியே ரிதம் மின்ஹோ தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டோரை ஓப்பன் பண்ணுறான். ஸோ பார்த்தா டயாங் 2 பேரும் அப்படியே ஃபேஸை பார்த்துட்டு நிற்கிறாங்க 2 நிமிஷம். அப்போ உடனே டயாங் உள்ளே வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ உடனே இவ வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவங்க 2 பேரும் உள்ளே வந்ததும் அவன் டோரை லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணலாம்ல ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ போய் பெட்டோட எட்ஜில் போய் நின்றுக்கிறா. ஸோ இவ ஒரு எட்ஜ்லேயும் டயாங் ஒரு எட்ஜ்லேயும் நின்று 2 பேரும் டிஸ்டன்ஸாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ டயாங் என் பேர் டயாங், அச்சா சொன்னார், நான் உங்ககிட்ட ஒன்று தான் கேட்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதமா? ஏன்னா நான் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், என் லைஃப் எனக்கு எப்போ என்ன ஆகும் எதுவுமே எனக்கு தெரியாது. என்னை நம்பி நீங்கள் வரீங்களா? உங்களுக்கு விருப்பமா இல்லை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ உடனே டக்குனு தலையாட்டிட்டு அதெல்லாம் இல்லை, அச்சா என்கிட்ட பறிஞ்சாரு, நீங்கள் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், உங்கள் லைஃப் ரொம்ப ரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி. அண்டு பை த பை எனக்கு உங்கள் ஜாப் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ டயாங் அப்படியே அவகிட்ட 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டு அப்போ 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 உங்களுக்கு எனக்கு இதில் முழு சம்மதம், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. டயாங் அப்படியே அவன் நெக் அப்படியே ரப் பண்ணிட்டே சத்தியமாக நினைக்கல நீ இதை நீ வா போன்னு பேசுவா உனைய அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ இவன் அப்படியே சரி அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுறா. எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நான் சத்தியமாக உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தான் தேடிட்டு இருந்தேன். என்னோட ஜாபை ஒத்துக்கணும், என் கூட லைஃப் ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இவன் உடனே அவனை பார்த்து சிரிச்சுட்டு அவன் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணுறா. நீங்கள் உங்கள் அச்சாங்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பேரும் பேசிக்கிறாங்க. டயாங்க் அப்படியே கை காலே புரியல, அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்ச மாதிரியே ரிதம் இருக்கனால அவனோட சுத்தமாக முடியல. ஸோ அவளை அப்படியே ஹக் பண்ணணும்னு தோணுது. பட் அவனோட லிமிட்டை தெரிஞ்சுக்கிட்டு அவன் அப்படியே நின்றுக்கிறான். உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ இவ கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ இவன் இல்லை வெளில உங்கள் வீட்டில் எல்லாம் ஒரு மாதிரி தமிழ் பேசுகிறாங்க, உன் தமிழ் வேறு மாதிரி இருக்கே, அதான் என்ன அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ரிதம் சிரிச்சுட்டு அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அறியும்ல நான் ஒரு டீச்சருன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ இவன் தெரியும், அது ஒன்றும் இல்லை, என்னோட ஒர்க் செய்கிற ஒரு டீச்சர் உண்டு, அவள் மலையாளம், அவகிட்ட பேசி கொஞ்சம் மலையாளம், அதான். ஓ அப்படியா, அது மட்டும் இல்லாமல் இது ஊட்டியானோ, அதான்
கொஞ்சம் தமிழ், பறிச்சு மலையாளம். இதே கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சரி செய்ய பார்க்குது. ஐயோ அப்படிலாம் எதுவும் வேணாம், நீ எனக்காக எதுவும் மாறவே வேணாம், நீ யாரு, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ம். அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே அவங்க கண்ணையே பார்த்துக்கிறாங்க. சரி நான் போட்டுமா அப்படிங்கிற மாதிரி டேங் சொல்கிறான். அப்போ இவ ஆ போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறா. அவளுக்கு கண்ணெல்லாம் அப்படியே சிவப்பாயிடுது. அப்போ தேங்க அப்படியே அப்படியே டோர் கிட்ட போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகிறான். அப்போ இவனே சக்கரே ஆ என்னையா கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் அப்படியே தலையை ஆட்டுறான் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ உடனே தயம் ஐயோ என் பேர் சக்கரையெல்லாம் இல்லை, என் பேர் தயம். ஐயோ அது எனக்கு அறியும், இது நான் உங்களுக்கு வச்ச பெட் நேமா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் எடுத்து அவகிட்ட போகிறான். அப்போ உடனே இவ அதே பெட் நேம் சக்கரை மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ உடனே இவ த பர்சன் ஹூ ஐ லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ இவனுக்கு அவ்வளோதான், சுத்தமாக முடியல. அப்படியே 2 ஸ்டெப்பு கிட்ட எடுத்து வச்சுட்டு ஃபேஸ் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ நீ என்ன சொன்னன்னு உனக்கு தெரியுதா, எந்தளவுக்கு என்னை ஹாப்பி ஆக்கியிருக்குன்னு உனக்கு தெரியுதா, ஐ லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லீன் பண்ணுறான் கிட்ட. சரி இவ்வளோ அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறா. இப்போ டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது. அப்படியே அவங்க 2 பேரும் 2 ஸ்டெப்பு பேக் எடுத்து வச்சுட்டு பார்த்தா அப்படியே மின்கு அப்படியே எட்டி பார்க்குறா. ஐயோ சாரி, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்கிறதே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே டோரை விட்டு வெளில போயிடுறா, திரும்பி ரூமை விட்டுட்டு. அப்போ டயம் அச்சோ அசிங்கமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரிதமை பார்க்குறான். ஸோ ரிதமோட கண்ணெல்லாம் அப்படியே சிவப்பாக இருக்குது. சரி நான் போகிறேன், அப்புறமேட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரூமை விட்டு வெளில போகிறான். ஸோ அவளுக்கு சுத்தமாக முடியல. அப்படியே மூஞ்ச மூடி வச்சுட்டு ஐயோ ஐயோ என்ன நடந்துச்சு, இப்போது நான் என்ன பறிஞ்சேன், நான் அவரை சக்கரையில் பறிஞ்சு எந்த அப்படின்னு சொல்லிட்டு அவளாலே சுத்தமாக முடியல. அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கா பெட்லேயே. ஸோ இங்கே அப்படியே வெளில பார்த்தா டயாங்க அப்படியே அவன் பிளேஸில் போய் உட்காந்துட்டு அவங்க அப்பா கிட்ட அப்படியே சிரிக்கிறான். அவங்க அப்பா அப்படியே புரிஞ்சுட்டு சரி அப்படிங்கிற மாதிரி ரிதமோட அப்பா கிட்ட திரும்பிட்டு எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம், எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரிதமோட அப்பா எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எங்களுக்கும் சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஒரு ரூம்லேருந்து ஒருத்தவங்க வெளில வராங்க. வெளில வந்துட்டு அப்படியே ரிதமோட அப்பா கிட்ட உட்காந்துட்டு பேசி முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே ரிதமோட அப்பா எல்லாம் பேசியாச்சு, நீ தான் இப்போ லேட்டாக வர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே அவங்க அப்படியே அவங்க அப்படியே டயாங்க பார்த்துட்டு முறைக்கிறாங்க ஒரு மாதிரி. டயாங்கும் சரி டயாங்கோட அப்பாவும் சரி அதை நோட் பண்ணல. அப்போ டயாங்கோட அப்பா இவங்க தான் நீங்கள் சொன்னவங்களா ரிதமோட அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே அவரும் நோட் பண்ணிவிட்டு ஆமாம் இவ தான் ரிதமோட அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே ரிதமோட அம்மா இவ தான் மாப்பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி டயாங்க பார்த்து கேட்குறாங்க. டயாங்க அப்படியே அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ உடனே அவங்க அம்மா அது சரி எல்லாருக்கும் சம்மதம்னு பார்த்தீங்க, பொண்ணோட அம்மாண்ணா எனக்கு சம்மதமாக கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி டயாங்கோட அப்பாவை பார்த்து சொல்கிறாங்க. டயாங்கோட அப்பா அது ரிதமோட அப்பா அப்போவே சொன்னார் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரிதமோட அம்மா தெரியுதுல்ல அப்புறம் எப்படி வீடு தேடி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே டயாங்கோட அப்பா எனக்கு தெரியும் உங்களுக்கு ஏன் இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படிங்கிறதும், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு என் பையன் நல்லா பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரிதமோட அம்மா அதுக்கு என்ன கேரண்டி, என் பொண்ணு கடைசி வரையும் உங்க கூட சந்தோஷமாக இருப்பான்ட்டு நான் எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போன்னு டயாங்கோட அப்பா நம்பிக்கை வைங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க, அப்போ தெரியும் அவன் எந்த மாதிரி பார்த்துக்கிறான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. சரி எந்திரிக்கிறப்போ டயாங்கோட அம்மா நான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்களாட எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ டயாங்கோட அப்பா உங்கள் ஹஸ்பண்ட் அப்பயே சொன்னார் நீங்கள் கோவத்தில் வார்த்தையை கூட விடுவீங்க, அது பெருசாக எடுத்துக்காதீங்கன்ட்டு. சரி டயம் வா லேட் ஆகுது நம்ம கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டயாங்க எந்திரிச்சு நின்றுட்டு சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் ரெஸ்பெக்டாக பவ் பண்ணுறான். அப்போ ஒன்று ரிதமோட அப்பா சரி மாப்பிள்ள போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே டயாங்கோட அப்பா சரி கூடிய சீக்கிரம் வெட்டிங்கோட டேட்லாம் குடிச்சிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி
பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிதமோட அப்பா அப்படியே அனுப்புறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் எந்திரிச்சு அப்படியே வெளில போறாங்க, ரிதமோட அம்மாவை மதிக்காமலே. ஸோ அப்படியே வெளில போயிட்டு கார்ல ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங் ஏறுறதுக்காக போறான். அப்போ மின்ஹோ மேலே பால்கனிலேருந்து ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே தாங் மேலே வீசுறா. அப்போ அவன் பார்த்துட்டு "ம், என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ அதில் பார்த்தா அக்கா கிட்ட ஃபோன் இல்லை, அதனால இதில் என் நம்பர் தான் இருக்குது, நீங்கள் என் நம்பரில் எதுனாலும் மெசேஜ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி அதில் தூக்கி போட்டிருக்கா. அவன் அப்படியே அதை படித்து பார்த்துட்டு அப்படியே மேலே பால்கனி எட்டி பார்த்தா மின்ஹோ அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்கா. புரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ இவன் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கார்க்குள்ளே போகிறான். சரி இவ்வளோ அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே திரும்பி இங்கே அப்படியே உள்ள ரூம்குள்ளே வரா. அப்படியே ரூம்குள்ளே வந்தா ரிதம் அப்படியே அவள் காதில் போட்டிருந்த ஜிம்கி எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே கழட்டி வச்சிட்டு இருக்கா. அப்போ மின்ஹோ அவகிட்ட போயிட்டு அக்கா எந்தா உனக்கு ஏதாவது பசிக்குதா? இல்லையே. ஜூஸ் ஏதாவது வேணுமா? வேண்டாம். வேற ஏதாவது இரு. எந்த உனக்கு அதிக பாசம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க, டயர்டாக இருப்பியே அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போ அக்கா சும்மா விளையாடாத, நான் பார்த்துட்டேன். எந்தா எதை பற்றி பேசுகிற? அதுவா, நீங்கள் 2 பேரும் ரூமில் உண்மையை சொல்லு, உனக்கு கிஸ் பண்ண தானே வந்தார்? அதெல்லாம் இல்லை, போ சின்ன பொண்ணு, நீ இதெல்லாம் பேசக்கூடாது, தப்பு. சின்ன பொண்ணு, உனக்கே தெரியும் இந்த விஷயத்துல நான் உன்னோட சீனியர்ன்ட்டு. மின்கோ உனக்கு வாய் அதிகமாயிடுச்சு. எனக்கா? உண்மையே சொல்லுக்கா, நீ எவ்வளோ பழம்னு எனக்கு நல்லாவே தெரியும். விட்டு படம்னா கூட என்னன்னு தெரியல, நான் தானே உனக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனால் மின்கோ அப்போ கேட்டு போறாரு. கேட்கட்டும், என்ன இப்போ? மின்கோ விளாண்டுட்டு இருக்காத, என்ன பேசிட்டு இருக்க? அப்படி இது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறப்போ மின்கோட ஃபோன்லேருந்து அப்படியே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஆஹா அக்கா, என்ன அத்தா மெசேஜ் பண்ணியிருக்காரு. அத்தா அவர்கிட்ட எப்படி நம்பர் வாங்கினேன்? அதான் நான் வாங்கியாச்சு, குழந்தையான இதுக்கு சும்மா இருக்கேன், அதான். அதுக்கு ஏன் நம்பர் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் உன் நம்பரை கொடுத்த? அதுவா, ஒரு சின்ன பிட்டு போட்டேன் அதனால. என்ன சொல்ற? ஒன்றும் இல்லை, அக்கா கிட்ட ஃபோன் இல்லை, அதனால என் நம்பர் தான் இருக்கு, நீங்கள் இதுலேயே மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால. ஏன் அப்படி சொன்னா? அதான் என்கிட்ட ஃபோன் இருக்கே. இருக்கட்டும், இனிமேல் நீ என் கைக்குள்ள. அத்தாங்கிட்ட பேசணுன்னாலும் நீ என் ஃபோன் தான் யூஸ் பண்ணணும், மெசேஜ் பண்ணனாலும் என் ஃபோனை தான் யூஸ் பண்ணணும். ஓ அப்படியா, சரி. நீ போனதுக்கப்புறம் உன் ஃபோன்லேருந்து நான் நம்பரை எடுத்துருவியா? நீ எடுக்க விட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ உடனே மரியாதை அந்த ஃபோனை கொடு, நம்பரை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அப்படியே துரத்துறா. சரி அப்படியே எந்த விஷயமும் சன்மானம் இல்லாமல் வராது, தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஓடுறா. நில்லடி மின்கோ, விளாண்டுட்டு இருக்காத, கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு 2 பேரும் அப்படியே விளாண்டுட்டு இருக்காளுங்க. அவங்க அப்பா தூரத்துலேருந்து அதை பார்த்துட்டு என்னாச்சு 2 பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒன்று மின்கோ அக்கா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இல்லை அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஐலைனர் தூக்கிட்டு வந்துட்டா, அதான் துரத்துனேன். ஓ உனக்கே தெரியும் அவளுக்கு ஐலைனர்னா எவ்வளோ பிடிக்கும்ட்டு, கூடுமா என்ன விளையாட்டு இதெல்லாம், கூடு. அக்காவே எனக்கு கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருப்பா அப்படின்னது ரிதம்க்கு ஒரு மாதிரி ஆகுது. அச்சா ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு போகலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒன்று அச்சா அம்மா என்ன சொன்னாங்க? நான் தான் சொன்னேன்ல, உனக்கு கல்யாணம் முடிகிற வரையும் உன் அம்மா பேச்ச கேட்காத, புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவளும் சரிப்பா, நான் இன்னைக்கு ஹாஃப் டே ஸ்கூல் போயிட்டு வரேன். என்ன ஸ்கூலுக்கு போகணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு ஒரு நாள் லீவு, போ. அது இல்லாச்சான் சேலரி போகும், சேலரி பற்றி பேசாத நிறையா வாட்டி சொல்லிட்டேன், உனக்கு என்ன இன்னும் விடு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவளும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. இங்கே மின்கோ அப்படியே அந்த ஃபோனையே காமிச்சிட்டு அவளை அப்படியே வம்பிழுத்துட்டு இருக்கா. செய்வ என்னமோ பொண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறா. இங்கே அப்படியே தேங்க பார்த்தா காரில் அப்படியே உட்காந்துட்டு சரி மெசேஜுக்கு ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். பட் எந்த ரிப்ளைவும் வரல. அப்படியே அந்த ஃபோனை பார்த்துட்டு வாலு, உன் அக்கா கிட்ட ஃபோன் இல்லை, அதை நான் நம்பணும், இன்ஸ்டான்னு ஒன்று இருக்கிறதே மறந்துட்டா போலையவ
அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ஸ்டாவை அப்படியே எடுக்கிறான். எடுத்துட்டு இவளோட ஐடியா பார்த்துட்டு இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெக்வஸ்ட் கொடுக்குறான். ஸோ ரெக்வஸ்ட்டுக்காவது அக்செப்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே வச்சா அடுத்த செகண்டே அக்செப்ட் வந்துடுது. ஆஹா, அவன் அப்படியே வந்து நார்மலாக கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவள் இப்போ பார்த்துட்டு சக்கரே எனக்கு நீங்கள் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போடுறா. தெரியும்ல அப்போ பேசு. என்ன பேசணும்? ஏதாவது பேசு. அது சரி, நீங்கள் எதுக்கு மின்ஹோக்கு நம்பர் கொடுத்தீங்க? அது மின்ஹோ தான் அவன்கிட்ட ஃபோன் இல்லைன்னு சொன்னான். உங்களுக்கு தெரியும் என்கிட்ட ஃபோன் இருக்குங்கிறது, அதனால தானே இன்ஸ்டாவில் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, தெரியுமா? சரி, ஏதோ சின்ன பொண்ணு என் நம்பர் வேணும்னு ஆசைப்பட்டா, கொடுத்துட்டேன். ஆசைப்பட்டா கொடுத்துட்றதா? என் கொடுத்தா என்ன தப்பு? எந்த தப்பும் இல்லை, உங்கள் குழந்தையா தானே, எதோ பண்ணீங்க அப்படிங்கிறப்ப அவன் அப்படியே சிரிச்சுட்டே அவளுக்கு அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நார்மலாக அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கான் அவங்க 2 பேருக்குள்ளேயும். இங்கே அப்படியே பின்னாடி இருந்து அப்படியே தயாங்கோட அப்பா அவன் சிரிச்சு அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு இருக்க பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு தான் பையன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கார் போய் ஒரு ஹோட்டலில் நிற்குது. அவங்க ஹோட்டல் புக் பண்ணியிருக்கனால அந்த ரூமுக்கு அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் அப்படியே அவனோட ஹோட்டல் ரூமுக்கு போயிடுறான். ஸோ போயிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுக்கிற மாதிரி போகிறான். அப்போ உடனே அவனுக்கு கால் வருது. சரி யாருன்னு சொல்ல அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவனோட சீஃப் நம்ஜூன் தான். ஸோ அவன் அட்டன் பண்ணிவிட்டு குட் ஈவினிங் சீஃப், என்ன இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ நம்ஜூன் என்ன கிம்டாங் போன வேலை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ உடனே தயாங் பாசிட்டிவ் தான், அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கான். ஓ குட் நியூஸ், உன் குரூப்பில் நீ தான் ஃபர்ஸ்ட் நாட் போட போகிற போலையே, இது ரொம்ப பெரிய விஷயம் தயாங், ஒரு மிலிட்ரி ஆஃபீஸருக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறது. நானும் அதை நினச்சிட்டு தான் இங்கே வந்தேன். பட் பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா, நானும் பேசிட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். எனிவே தயாங், உன்ன மாதிரி ஒரு ஆஃபீஸர் இல்லாமல் இங்கே எவ்வளோ வேலை அப்படியே நின்றுட்டுருக்கு தெரியுமா, ஸோ லீவ் முடிச்சுட்டு வா, வேலை நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ஜுன்னு சொல்கிறான். அப்போ தயாங் சரி சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறேன், ஓகே சீஃப் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ உடனே நம்ஜுனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காலை கட் பண்ணிடுறாங்க. தயாங் சரி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ உடனே டக்குன்னு ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ எடுத்து பார்த்தா ரிதம் தான். ஸோ ரிதம் தான் கேன் ஐ கால் யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கா. உடனே அவன் அதை யோசிக்க கூட செய்யலை, டக்குன்னு கால் அவளுக்கு பண்ணிடுறான். உடனே இவன் அதை அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ சக்கரே சொல்லுங்க, அது அது சும்மா தான் ஃபோன் செஞ்சிச்சு. ஓ சும்மாவா, சரி நானும் சும்மா ஃபோனை கட் பண்ணுது. இல்லை பின் என்ன, அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஹெல்ப் செய்யுமோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. போனே தரான் என்ன ஹெல்ப்பு, அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கு, அதுக்கு வந்து உங்களையும் கூப்பிட்டு வான்னு சொல்லிச்சு, அதே உங்களால் வர முடியுமோ? நாளைக்கா? நாளைக்கு எதுவும் வேலை எதுவும் இருக்கா, எதுவும் கஷ்டம் எதுவும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வரேன். வரீங்களா? வரேன். சரி நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணோம், நீங்கள் வந்துடுங்க நாளைக்கு. சரி சரி இப்போ என்ன பண்ணுது? இப்போ தான் ஹோட்டல் ரூமுக்கு வந்தேன், படுக்க போகிறேன். ஓ சரி தூங்கு, நாளைக்கு 10 o'clock போல் வந்துடும், ஓகேவா? சரி குட் நைட். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த சைடு அப்படியே ரிதம் அப்படியே மின்ஹோவை பார்த்துட்டு அது மின்ஹோ அத்தா வரேன்னு சொல்லிடுச்சு. வரேன்னு சொல்லிட்டாரா? எவ்வளோ பிஸியான மனுஷன், அந்த மனுஷனை போட்டு நீ இல்லை வரேன்னு என்கிட்ட சொல்லிடுச்சு. நான் கேட்டேன் எதுவும் ஷெட்யூல் இருக்கான்ட்டு, இல்லைன்னு சொன்னார். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வரேன்ருச்சு. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டும் இதே சக்கரேன்ட்டு. சரி சரி இப்படியே துள்ளிக்கிட்டு தூங்காமல் எதுவும் இருக்காது, அப்புறம் நாளை காலையில் 10 மணி வரையும் தூங்குவேன், அம்மா கிட்ட திட்டு வாங்குவேன். சரி 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 நான் தூங்கும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பெட்டில் படுத்துடுறா. அப்படியே தயாங்க கூட நாளைக்கு போகிறத நினச்சிட்டே. ஓகேடா
இதோட இந்த பார்ட் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.